நான் வந்து வேலைக்கே போகக்கூடாது. மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து வருமானமாக வரணும். அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கா? கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் ரூபாய் உங்கள் கையில் இருந்தால் தான் மாதம் 10,000 ரூபாய் அது கூடாமல் குறையாமல் வரும். ஆனால் வந்து நீங்கள் அதை எப்படி பிளான் பண்ணுறீங்க, அந்த இன்கமும் வந்து எப்படி ஆகணும் அப்படின்னா அந்த இன்ஃப்ளேஷனையும் வந்து உயர்த்தி கொண்டு உள்ளடக்கி கொண்டு போகின்ற ஒரு இன்கமாக இருந்தது அப்படின்னா. இந்த மாதிரி மந்த்லி ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா பப்ளிக் சைடு போகிறது பெஸ்ட்டா இல்லைனா ப்ரைவேட் சைடு போகிறது பெஸ்ட்டா? இப்போ எப்படி நம்ம வந்து கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தா 30ஆம் தேதிக்கு சம்பளம் கொடுக்குறாங்கன்ற மாதிரி 30ஆம் தேதி உங்களுக்கு வந்து டெபாசிட்டில் ஒன்றால் இன்ட்ரெஸ்ட் வந்து டப்புன்னு வந்து விழும். அதில் வந்து சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை, செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை. என்ன இதுன்னா உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வருதோ அதை நான் வந்து வித்ட்ரா பண்ணுவேன். அந்த கார்பஸ் குறையாது, அதுலேருந்து வருகின்ற வருமானத்துலேருந்து தான் நான் வித்ட்ரா பண்ண போகிறேன். அது மாதிரி பிளான் பண்ணிப்பாங்க. அதான் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கெஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அட்வைசர் CAV சுப்ரமணியன் சார் தான். வணக்கம் சார். வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். லாஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து நிறைய ஃபினான்ஷியல் சஜஷன் கொடுத்தீங்க எம்ப்ளாயிஸ்க்கு. உங்கள் சஜஷன் கேட்டு எங்கள் எம்ப்ளாயி ஒருத்தர் வந்து இன்றைக்கி வந்து SIP ஸ்டார்ட் பண்ணிட்டார் சார். நன்றி நன்றி, சூப்பர், வாழ்த்துக்கள். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா மந்த்லி இன்கம் பிளான். சார் இப்போ எனக்கு என்னென்னா, நான் வந்து வேலைக்கே போகக்கூடாது, எவ்வளோ கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது, அதை வச்சுட்டு எனக்கு மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து வருமானமாக வரணும். அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, எத்தனை வயசுன்னு சொல்லுங்கள் முதல்ல. 25 வயசு சார். 25 வயசு. நீங்கள் வந்து வேலைக்கே போகாமல் வருமானம் மாதம் எனக்கு வந்து மாதம் குறிப்பிட்ட தொகை வரணும். மேபி உங்கள் அம்மா அப்பா வந்து நல்ல சொத்து சேர்த்து வச்சுருக்கணும். இல்லை நீங்கள் ஒரு 18லேருந்து 25 வயசுக்குள்ளே பெரிய ஒரு லாட்ரி அடித்தோ இல்லைனா வந்து ஒரு பெரிய வேலைக்கு போய் இந்த விம்பிள்டனில் ஜெயிச்சு இல்லை IPLல ஜெயிச்சு ஒரு பெரிய தொகை உங்கள்கிட்ட வந்தது அப்படின்னா அந்த மாதிரி தொகையை நீங்கள் வந்து ஒரு முதலீடு பண்ணிவிட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மாதம் ஒரு தொகை வரும். அதை தாண்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ரிட்டையர்மெண்ட்டை பற்றி யோசிக்கிறது முன்னாடிலாம் வந்து ஒரு 70 வயசுக்கு அப்புறம் நீங்கள் சொல்கிறது வந்து ரிட்டையர்மெண்ட்டு மென்டாலிட்டி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் கேள்வி கேட்குற நபர் யாருக்காக கேள்வி கேட்குறீங்களோ அவருக்கு அந்த மாதிரி மென்டாலிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். 70 வயசுக்கு முன்னாடி தான் அப்புறமா தான் வந்து ரிட்டையர்மெண்ட்டுன்னு பேசிகிட்டு இருந்தோம். ஒரு 30-40 வருடம் அப்புறம் அது 60 ஆச்சு. இப்போ 50 வயசு ஆகிடுது. 50 வயசு யாரெல்லாம் வந்து நெருங்கிட்டாங்களோ அவங்க வந்து மேபி பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸு இல்லைனா வந்து இருக்கிறது போகிறோன்ற மாதிரி ஒரு மனநிலையில் வந்து ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு போகிறாங்க. பட் ரிட்டையர் ஆகிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? காலத்தை வந்து வெறும்னா வீணாக வந்து பொழுதுபோக்க முடியாதுல்ல. அவங்க வந்து சில ஹாபிஸ் வச்சுருக்குறாங்க. ஸோ நான் வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு நிலம் இருக்குது, அங்கே விவசாயம் பண்ணுறேன், அந்த மாதிரியான நோக்கம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்குற கேள்வி 25 வயசில் கூட அவங்க ரிட்டையர் ஆகலாம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் வந்து இப்போ உங்களுக்கு குறிப்பிட்டு எவ்வளோ பணம் வேணும், நீங்கள் வந்து அன்றாட வாழ்க்கையை நவுத்தணுமே, அதுக்கு ஒரு 20,000 ரூபா இல்லை 15,000 ரூபா 10,000 ரூபா தேவை அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ? ஒரு வருஷத்துக்கு ஒரு 10,000 ரூபான்னு ஒரு கணக்கு எடுத்துப்போமே நம்ம. மாதம் உங்களுக்கு 10,000 ரூபா தேவை வாழ்க்கையை நடத்துறதுக்கு. ஸோ வருஷத்திற்கு 1,20,000 ரூபா. இந்த 1,20,000 ரூபா வந்து இன்றைக்கி தேதியில் ஒரு 8% வட்டி ரிஸ்க் ஃப்ரீயாக, அதாவது ஒரு கவர்மெண்ட்டில் முதலீடு பண்ணாலும் கவர்மெண்ட்டில் வந்து 7.1லேருந்து 8க்குள்ளே வருது டிபெண்டிங் ஆன் த ஸ்கீம்ஸ். நம்ம சராசரியாக 8% வச்சுப்போம். ஸோ 8% வரைக்கும் உங்களுக்கு வட்டியில் ஒரு பொருளை போடுறீங்க, ஒரு கார்பஸை போடுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் ரூபாய் உங்கள் கையில் இருந்தால் தான் மாதம் 10,000 ரூபாய் அது கூடாமல் குறையாமல் வரும். நீங்கள் வந்து இதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ இல்லை ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதம் ஒரு 12% வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அடுத்த மாதம் அதில் பாதாளத்துலேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கேட்குற எனக்கு மாதம் 10,000 ரூபாய் இதை நீங்கள் அப்படியே பெருக்கிக்கலாம். 10,000 ரூபாய் வேணும் அப்படின்னா 15 லட்சம் ரூபாய் கையில் இருந்ததுன்னா 8% வட்டி கொடுக்குற ஒரு மூலதனத்துலேயோ இல்லை முதலீடுகள்லையோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னா கிடைக்கும். ஆனால் வந்து என்ன பிரச்சனை இதில் மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்க்கணுன்னா இன்ஃப்ளேஷன், பணவீக்கம். ஏன்னா இந்த 10%ன்றது வந்து உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக 10,000 ரூபா தான் வரும். 8%ன்றது வந்து வாழ்நாள் ஃபுல்லாக 10,000 ரூபா தான் வரும். ஏன்னா இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்லலாம் வந்து உங்களுக்கு இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஏறவோ குறையவோ ஆகாது, ஃப்ளாட்டாக இருக்கும். அதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லுவோம் ஃபிக்ஸட் டெபாசிட்டில். இப்போ வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஒரு 4லேருந்து 6% இருக்கு வச்சுக்கோங்க ஆவரேஜ். இன்றைக்கி 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்க, அடுத்த வருஷம் அந்த பொருளோட விலை 105 ரூபா ஆகிடும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த பெட்ரோல் டீசல் விலையே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடந்த ஒரு
ஒரு மாதத்துக்குள்ளே ரூ. 7 ஏறி இருக்கு. 4 வருஷமாக ஏறாமல் இருந்தது, அது வேறு விஷயம். ஆனால் இப்போ வந்து ரூ. 7 ஏறி இருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு 10,000 ரூபா வச்சுருந்தீங்க அப்படின்னா அதே பொருளை வாங்குறதுக்கு உங்களுக்கு அடுத்த வருஷம் 11,000 ரூபாய் தேவைப்படும். ஒரு இதாக சொல்கிறேன், 10,500 11,000 தேவைப்படும். அப்போது உங்கள் இன்கம் ஃபிக்ஸடாக இருக்குது, எக்ஸ்பென்சஸ் வந்து ஏறிக்கொண்டே போகுது. அதனால இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஃபிக்ஸட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இதுதான் பிரச்சனை. நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து எஸ் முடியும். ஆனால் வந்து நீங்கள் அதை எப்படி பிளான் பண்ணுறீங்க, அந்த இன்கமும் வந்து எப்படி ஆகணும் அப்படின்னா அந்த இன்ஃப்ளேஷனையும் வந்து உயர்த்தி கொண்டு உள்ளடக்கி கொண்டு போகின்ற ஒரு இன்கமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன கார்பஸ் வச்சுருந்தாலும் உங்களுக்கு வந்து வருங்காலத்தில் இன்ஃப்ளேஷனை தாண்டி அந்த வருமானம் வரும். அது வருமானத்துலேருந்து நீங்கள் வந்து எக்ஸ்பென்சஸை மீட் எடுக்கலாம். அதனால தான் நம்ம எப்போவுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு போகும்போது பிரித்து போட சொல்லுவோம். ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கொஞ்சம், மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஓரளவுக்கு ரிஸ்க் இல்லாத ஒரு ஹை ப்ரொஃபைல் கம்பெனிஸ், ரிஸ்க் இல்லாத கம்பெனிஸில் போடலாம். இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஒரு சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் புதிதாக வந்து டெக்னாலஜியில் வந்திருக்கிறாங்க, ஹைடெக் கம்பெனிஸ், அங்கே வந்து லாபம் அதிகமாக ஸ்டார்ட் அப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த 3மா பிரித்து போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆவரேஜாக ஒரு 15% ரிட்டர்ன் வரும். ஸோ இதை பார்த்து தான் நம்ம போடணும். ஸோ சார், மந்த்லி இன்கம் ஸ்கீம் வந்து நிறையா பப்ளிக் செக்டராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ப்ரைவேட் செக்டராக இருக்கட்டும், நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எது பெஸ்ட்டாக இருக்கும்? இந்த மாதிரி மந்த்லி ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா பப்ளிக் சைடு போகிறது பெஸ்ட்டா இல்லைனா ப்ரைவேட் சைடு போகிறது பெஸ்ட்டா? இல்லை, ரெண்டுமே வந்து ரெண்டுத்துலேயுமே வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், ரெண்டுத்துலேயுமே நன்மை தீமைகள் இருக்குது. பப்ளிக் செக்டாரில் போனீங்க அப்படின்னா உங்கள் முதலீடு என்பது செக்யூர்டாக இருக்கும். ஓகே, சேஃபாக இருக்கும். மூலதனம் வந்து இதாகாது. ஏன்னா என்னைக்கு அரசு திவாலானால் தான் அந்த பணம் போகும் உங்களுக்கு. அந்த மாதிரியான வாய்ப்புகள் இங்கே இல்லை. அது வந்து பொதுத்துறை நிறுவனங்கள், அது மத்திய அரசாங்கம் நடத்துகின்ற பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கலாம், இல்லை மாநில அரசாங்கம் நடத்துகின்ற பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கலாம். அரசாங்கம் திவால் ஆகாது. ஓகே. ஸோ அரசாங்கம் திவாலானால் அது நடத்துகிற நிறுவனங்கள் திவால் ஆகும். அது மாதிரி தான் போகும். இல்லைனா பேக்கப் வந்து அரசாங்கம் இருக்கும். ஆனால் அரசாங்கத்தில் இருக்கின்ற அந்த நிறுவனங்களை நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்லாம் போட்டிங்க வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டிலே டிரான்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ் கார்பரேஷன்லாம் இருக்குது, பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் இருக்குது. அங்கெல்லாம் சாதாரணமாக ஒரு 8% 8.5% வட்டி கொடுக்குறாங்க. அது கன்சிஸ்டண்ட்டாக வரும். இதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரைவேட் செக்டாரில் போடுறீங்க அப்படின்னா நிறைய ஃபினான்ஸ் இருக்குது, அதெல்லாம் அந்த மாதிரி போகிறீங்க. அப்போ வந்து நாளைக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நிறைய பார்த்துருக்கோம் நம்ம. இந்த சிட் ஃபண்டாக இருக்கட்டும், மியூச்சுவல் பெனிஃபிட் ஃபண்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி பெனிஃபிட் ஃபண்ட்லாம் திடீர்னு காணாமல் போன கம்பெனிலாம் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம அந்த ராபிட்டாவில் கூட ஒரு கம்பெனி இருந்தது. அந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ரொம்ப வெகு காலமாக இருந்தது. நிறைய பேர் ஒரு 25 லட்சம் 30 லட்சம்லாம், அந்த நிறுவனம் பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. பட் அதை நிறுவனத்து பேர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் வந்து ரிஸ்க்கு. 30 லட்சம் 20 லட்சம்லாம் அங்கே டெபாசிட்டாக போட்டவங்க யார்? அவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஃபண்டை எடுத்து போட்டவங்க. அவங்க பணம் திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிடுச்சு. சரி, யார்கிட்ட போய் கேட்க முடியும்? உத்தரவாதம் யார் கொடுத்துருக்குறாங்க? அந்த ஓனர்ஸே திவால் ஆகிட்டாங்கன்னா பணம் எங்கேருந்து வரும்? இங்கே நான் சொல்கிறது முதல்ல இந்த பொதுத்துறை நிறுவனங்களில் ஓனர்ஸ்ன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் திவாலாக முடியாது இல்லைங்களா? எப்படியாவது அவர்கள் வந்து வெளிநாட்டில் இருந்தாவது கடன் வாங்கி இல்லை மற்ற மாநிலங்கள்லேருந்து இது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அதை பண்ணிவிடுவாங்க அவங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பட் பேலன்ஸாக போட்டுக்கலாம். அதுக்காக வந்து நீங்கள் வந்து வெறும் பொதுத்துறை நிறுவனங்கள் இல்லை அரசாங்கத்தை நம்பி இருக்கும்போது நமக்கு வந்து வருகின்ற வருமானம் குறைவாக இருக்கும். 8% தான் வரும். இதே வந்து கொஞ்சம் நல்லா பண்ணுற ஒரு தொழில்துறை நிறுவனங்கள் இருக்குது, அவங்க நல்ல பிஸ்னஸில் க்ரோ ஆகிறாங்க அப்படின்ற போது அந்த நிறுவனத்தோட பின்புலம் தெரியணும். நிறுவனம் வந்து எந்த செக்டாரில் இருக்கிறாங்க, அது வந்து ஆட்டோமொபைலில் இருக்கிறாங்களா, எலக்ட்ரானிக்ஸில் இருக்கிறாங்களா, ஐடியில் இருக்கிறாங்களா தெரிந்து கொண்டு அந்த தொழில்துறை எப்படி வளரப்போகிறது அதையும் தெரிஞ்சுன்னா அதில் வந்து கொஞ்சம் 50-60% இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ரிஸ்க் ஃப்ரீயாகவும் கொஞ்சம் பண்ணணும். கொஞ்சம் மாட்ரேட் ரிஸ்க், நான் வந்து ஹை ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லவே மாட்டேன். மாட்ரேட் ரிஸ்க் எடுத்து டக்குன்னு அந்த கம்பெனியில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா உடனே அதை இன்வெஸ்ட்மெண்ட்டை வித்ட்ரா பண்ணுற அளவுக்கு நம்ம அந்த கம்பெனியை வந்து வாட்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு வாட்ச்ஃபுல்லாக ஒரு இதில் இருந்தோம் அப்படின்னா மிக்ஸ்டாக போடலாம். பொதுத்துறை நிறுவனங்களை கொஞ்சம் அண்டு தனியார் நிறுவனங்களை கொஞ்சம் போடலாம். ஸோ இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் வந்து மந்த்லி இன்கம் ஸ்கீம்னு இருக்குது. ஸோ அது எந்த அளவுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும்? இல்லை, அது வந்து நீங்கள் 5ஆம் தேதி இல்லை மாதம் பிறந்தா 1ஆம் தேதி பணம் நேராக வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் விழும். அதுதான் வந்து செக்யூர் அண்ட் சேஃப். இப்போ எப்படி நம்ம வந்து கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தா 30ஆம் தேதி நீங்கள் சம்பளம் கொடுக்குறாங்கன்ற மாதிரி 30ஆம் தேதி உங்களுக்கு வந்து டெபாசிட்டில் ஒன்றால் இன்ட்ரெஸ்ட் வந்து டப்புன்னு வந்து விழும். ஸோ அதில் வந்து சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை, செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை. என்ன இதுன்னா உங்களுக்கு ஒரு 5 வருடங்களுக்கு நம்ம பணம் போடுறோன்னா 5 வருஷமும் அதே இன்ட்ரெஸ்ட் வரும். 7% தான், ஏறவே ஏறாது. ஓகே, அரசாங்கம் ஏற்றினாங்கன்னா ஒரு 0.1 or 0.25 தான் ஏற்றுவாங்க. அது மாதிரி தான் ஏற்றுவாங்க, பெருசாக ஏற்ற மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ இன்ஃப்ளேஷன் எப்படின்னா நம்ம ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறோம், அந்த நிறுவனத்தில் நம்மளோட எதிர்பார்ப்பு
அடுத்த வருஷம் ஒரு 8-10% சம்பளம் உயரணும்னு சொல்லுவோம். சரி, சம்பளம் உயர்த்தி கொடுக்குறாங்க. அந்த பணத்தை எங்கேருந்து கொடுப்பாங்க? ஆனால் அந்த நிறுவனத்தை நடத்துகிறவங்க எங்கேருந்து கொடுப்பாங்க? ரெவென்யூலேருந்து கொடுப்பாங்க. ரெவென்யூலேருந்து கொடுக்கும்போது அந்த எந்த பொருளை விற்று ரெவென்யூ வருதோ அந்த பொருளின் மேலே இந்த காஸ்ட்டை வந்து ஏற்றுவாங்க. அப்போ அதுதான் இன்ஃப்ளேஷன், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நமக்கு என்ன சேலரி இன்க்ரீஸ் வருதோ அந்த சேலரி இன்க்ரீஸை வந்து அவங்க வைக்கிற ப்ராடக்ட்ஸில் வந்து வைக்க போகிறாங்க, விலையை ஏற்ற போகிறாங்க. அந்த விலையை வாங்க போகிறது, அந்த பொருளை வாங்க போகிறது யாருன்னா திருப்பி நம்ம தான் வாங்க போகிறோம். சைக்கிள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இன்ஃப்ளேஷனை வந்து உங்களுக்கு வந்து இந்த பொதுத்துறை நிறுவனங்களோ இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டோ வந்து ஈடு கொடுக்காது. ஸோ அதுதான் பிரச்சனை. போஸ்ட் ஆஃபீஸில் போடுறது வந்து கண்டிப்பாக நமக்கு வரும். அப்போ நிறைய கார்பஸ் இருக்கணும். அந்த இன்ஃப்ளேஷனையும் பீட் பண்ணுற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம் நமக்கு வரணும். அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கமுக்கு தேவையான கார்பஸ் நிறைய இருக்கணும். மோஸ்ட்லி ஒரு ரிட்டையர்டு பீப்புள் ஒரு 70-80 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட காலமே குறுகிய காலமாக தான் இருக்கும். ஒரு 10-15 வருஷம் தான் இருக்கும். அப்போ வந்து they don't want to take a risk. கார்பஸ் நிறைய இருக்கும். அதனால் நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுடலாம், ஒன்றும் மண்டையே உடச்சிக்கொண்டா நாளைக்கு காலங்காலத்தில் பேப்பர் எடுத்து இந்த ஷேர் விலை போச்சு அந்த ஷேர் குறைஞ்சிதான்னு பார்க்க வேண்டாம். ஃப்ளாட்டாக 7% வரும், நான் தூங்கிகிட்டே இருப்பேன், வீட்டில் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் டமால் விடும். ஸோ அந்த மாதிரியான ஆளுங்களுக்கு தான், அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் மென்டாலிட்டி உள்ளவங்களுக்கு தான் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்லாம் ஒர்க் ஆகும். சார், இப்போ வந்து இந்த மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் வந்து எஸ்ஐபி சொல்கிறாங்க. இந்த எஸ்ஐபிக்கு ஆல்டர்னேட்டாக வந்து எஸ்டபிள்யூபின்றாங்க, சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான். ஸோ இதுவும் வந்து மந்த்லி இன்கமுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. இது எந்த அளவுக்கு சார் இருக்குது? அதாவது இது வந்து எஸ்ஐபின்றது நம்ம முதல்ல சீட்டு சேர்க்குற மாதிரி. முன் காலத்துலாம் தெரியும், வீட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து என்ன பண்ணுவாங்களா, ஒரு ஏலச்சீட்டு மாதிரி ஒரு குடும்பமாக இருப்பாங்க, ஒரு கம்யூனிட்டியில் இருப்பாங்க. ஒரு 30 வீடு இருக்குன்னா மாதம் 1000 ரூபாய் வந்து சீட்டு போடுவாங்க. 30 மாதத்துக்கு அது ஓடும். யாருக்கெல்லாம் தேவையோ அந்தந்த மாதம் அவங்க எடுத்துப்பாங்க. ஒருத்தருக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு தேவைப்படும், ஒருத்தர் காலேஜ் ஃபீஸ், ஒருத்தர் கல்யாணத்துக்கு, அது மாதிரி நிறைய ஒரு வண்டி வாங்கிறதுலாம் தேவைப்படும். ஸோ அது மாதிரி ஒரு கூட்டாக வந்து சீட்டு பிரிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ அதை மாதிரி நீங்கள் வந்து இப்போது நிறைய மியூச்சுவல் ஃபண்டு மேனேஜர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து எந்தெந்த ஃபண்டு நல்லா இருக்குது அந்த ஃபண்டில் பார்த்து நம்மளோட இன்கம் எபிலிட்டிக்கு இதை பார்த்துட்டா மாதிரி சேவிங்ஸ் பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்குது, 2000 இல்லை 4000 ரூபாய் 10,000 ரூபாய் மாற்றிக்கலாம். நம்ம அது மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலம், இப்போ நம்ம வந்து ஒரு 30 வயசில் ஒருத்தர் ஆரம்பிக்கிறார் அப்படின்னா ஒரு 50லேருந்து 60 வயசுக்குள்ளே நான் ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த காலத்தில் வரும்போது லெட்ஸே ஒரு கார்பஸ் வந்து ஒரு 50லேருந்து 75 லட்ச ரூபாய் ஆகிருக்கு அப்படின்னா அந்த 75 லட்ச ரூபாயிலேருந்து 10% வித்ட்ரா பண்ணலாம். அதாவது இந்த ஃபண்ட் எல்லாமே வந்து 10லேருந்து 12% ரிட்டர்ன் கொடுக்கறதுனால எவ்வளோ ரிட்டர்ன் வருதோ அதை நான் வந்து வித்ட்ரா பண்ணுவேன். அந்த கார்பஸ் குறையாது. அதுலேருந்து வருகின்ற வருமானத்துலேருந்து தான் நான் வித்ட்ரா பண்ண போகிறேன். அதை மாதிரி பிளான் பண்ணிப்பாங்க. அதான் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான். ஸோ மாதம் இப்போ நம்ம வந்து பேசினோம் இல்லைங்களா, இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இல்லை பேங்க்லலாம் வட்டி வரா மாதிரி அந்த மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிலேருந்து நம்ம ஒரு ஆத்தரைசேஷன் கொடுத்துட்டோம் வச்சுக்கோங்க. ஸோ மாதம் 5ஆம் தேதி அன்றைக்கி எனக்கு வந்து ஒரு 20,000 ரூபாய் இல்லை 30,000 ரூபாய் சிஸ்டமேட்டிக்காக நான் அந்த ஃபண்டுலேருந்து வித்ட்ரா பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த ஃபண்டு குறையும் வித் இன்ட்ரெஸ்ட்டில், இன்ட்ரெஸ்ட் மூலமாக தான் நம்ம வித்ட்ரா பண்ணுறோம். இதை நீங்கள் கார்பஸே வித்ட்ரா பண்ணலாம். நார்மலாக அப்படி பண்ண மாட்டாங்க. 50 லட்ச ரூபா இருக்கு வச்சுக்கோங்க, 10% அந்த ஃபண்ட் வந்து க்ரோ ஆகுது. வருஷத்துக்கு 5 லட்ச ரூபாய், கிட்டத்தட்ட மாதம் நான் 40,000 ரூபாய் அதுலேருந்து எடுக்க முடியும். 40,000 போட்டிங்கன்னா 4,80,000 ரூபாய் ஆச்சு இல்லைங்களா. 5 லட்ச ரூபா எனக்கு வந்து அதுலேருந்து வருமானம் வருகிறது. அதுலேருந்து நான் 4,80,000 ரூபாய் எடுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஃபண்டு குறையாது. ஸோ அப்படி தான் பிளான் பண்ணுவாங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கார்பஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை போடணும். போட்டதுக்கப்புறம் என்னோடய எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ வருதோ அதுக்குண்டான பணத்தை மட்டும் மாதம் எதர் நீங்கள் வந்து ஃப்ளாட்டாக 40,000 ரூபாய் டெய்லி எழுதி கொடுத்துடலாங்க. எனக்கு 40,000 ரூபாய் வந்து மாதம் வரணும்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துடலாம். ஒன்று இல்லை அடிக்கடி வித்ட்ரா பண்ணிக்கலாம். பட் ஒன்று அந்த கார்பஸ் குறையாமல் பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம அந்த கார்பஸ் மட்டுமே நம்ம நம்பி இருக்கிறோம் வச்சுக்கோங்க. நாளைக்கு அந்த கார்பஸ் கரைஞ்சி போயிடுச்சு அப்படின்னா அடுத்து வரப்போகிற மாதங்களுக்கோ வருடங்களுக்கோ நம்மள்ட்ட பணம் இருக்காது. அது கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணாங்கன்னா சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான்றது அதுதான். ஸோ குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட தொகை உங்கள் வங்கி கணக்கில் வரும். ஓகே சார், ஃபைனலாக வந்து மந்த்லி இன்கம் ஸ்கீமை பற்றி நிறையா விஷயம் வந்து கொடுத்தீங்க. மீண்டும் ஒரு இன்டர்வியூவில் திருப்பி சந்திப்போம் சார். நன்றி.